ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோகனட் சட்னி அண்ட் பூண்டு சட்னி எப்படி செய்யலாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது கோகனட் சட்னி எப்படி செய்யலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு பல், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் ஒரு கப் அளவு நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து இதை நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இது கூட நம்ம லைட்டாக வாட்டரை ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோகனட் சட்னிக்கு தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா குக் ஆனதும் நம்ம சட்னியிலே நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக நம்ம கோகனட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 10-15 பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வெங்காயமும் நல்லா எண்ணெயில் நல்லா குக் ஆகணும். இது கூட நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடியில் நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி குக் ஆகணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து ஆட் பண்ணி இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 2-4 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக நம்ம கார்லிக் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அரைச்சி எடுத்துருக்க நம்ம விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆனனா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் நமக்கு கிடைக்கும். சட்னி மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக நம்ம சுண்டி வரவும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான நம்ம கோகனட் சட்னியும் கார்லிக் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.